நேத்து சாயந்தரம் விளையாடினாங்க. 264 ரன்னை 7 பால் மிச்சம் வச்சு அடிச்சாங்க. நைட்ல 228 ரன்னை 9 பால் மிச்சம் வச்சு அடிச்சிருக்காங்க. 10 மேட்ச் நடக்குதுன்னா அதுல ஒரு மேட்ச் மட்டும்தான் போலருக்கு சாதகமாவே அமையுது. மத்த மேட்ச் எல்லாமே போலர்கள் பாவ நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. அந்த அளவுக்கு ரெண்டே பேட்ஸ்மேன்கள் எல்லா போட்டியிலுமே ஆட்டத்தை மாத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நைட்ல நடந்த இந்த RRக்கும் டெல்லிக்கு நடந்த போட்டியில கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைபவ் சூரியவன்ஷியும் த்ருவ் ஜுரேலும் மொத்த கதையை முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது ஹாஃப்ல அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இவங்க 2 பேர் சேர்ந்து மொத்த பேரோட கதையை முடிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் இன்டர்நேஷனல் டாப் லெவல்ல இருந்த பவுலர்கள் எல்லாருமே இந்த இடத்துல அடி வாங்கி திணறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் பவுலர்கள் தானா இல்ல மைதானத்துல பிச்சை செட் பண்ணி இருக்கிற விதமா? பாவங்க, ஆஸ்திரேலியாவிலயும் இங்கிலாந்துலயும் அவ்வளவு பெரிய பவுன்ஸை போட்டு ஆர்ச்சர், கம்மின்ஸ் எல்லாருமே திணற விடுவாங்க. ஆனா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு சாவடி வாங்குறாங்க. ஜெய்ப்பூர்ல நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு போலிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க கிட்ட போலிங் இல்லைன்னு தெரியும். ஆகையினால பேட்டிங்ல எவ்வளவு ரன்னை கொடுத்தாலும் சேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் இந்த இடத்துல போலிங்கை சூஸ் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ஆடுகளம் பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்கும். ரியான் பராக்கு இது ஒரு கோட்டை. அந்த கோட்டையில ரன் மழை பொழின்னு அவருக்கு தெரியவே தெரியும். கடைசி 5 ஓவர்ல ஓவரா ரன்னை சேர்க்க முடியாம 228 முடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையை அசால்ட்டா சேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல புதிய திருப்பம் என்ன தெரியுமா? ஹஷ்துபேக்கு பதிலா இங்க பிரஃபுல் இங்கேவ உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அது பரவாயில்ல, அணிக்குள்ள நடக்கிற மாற்றம் தான். நெக்ஸ்ட் தில்ஷன் மதுசங்கா பதிலா பேட் கமின்ஸ் உள்ள வந்திருக்கிறாரு. இஷான் கிஷன் தான் கேப்டனா வருவாருன்னு நினைச்சோம். ஏன்னா 7 போட்டிகள்ல 4 போட்டியை ஜெயிச்சு நல்ல கேப்டன்சியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பேட் கமின்ஸ் உள்ள இஷான் கிஷனை பாராட்டி டாஸ் போட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த பிச்சை நம்ம பேட்டிங்க்கு சாதகம் சொல்றோம். அதை எதை வச்சு சொல்றோம்னா, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது 76 மீட்டர், சைட்ல பார்க்கும்போது 65 மீட்டர் பனியும் பொழியாது. அப்படி இருக்கும் பொழுது இது பேட்டிங்க்கு சாதகமா தான் இருக்க முடியும். எவ்வளவு ரன்னை கொடுத்தாலும் சேசிங் பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதான் விரும்புன்னு சொல்லிட்டு ரியான் பராக் சொன்னாலும் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி கடைசி நேரத்துல ரன்னை குவிச்சாரனா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஹைதராபாத்ல வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் பொட்டலம் கட்டினாங்க. அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல வச்சு ஹைதராபாத்தை பொட்டலம் கட்டுவாங்கன்னு பார்த்தா ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. ஏன்னா கம்மின்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாரு. அவர் மட்டுமா கம்பேக் கொடுத்தாருன்னா இல்லவே இல்ல. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேரும் நைட்ல அவுட் மட்டும் தான் விடுவோம். அந்த மாதிரி வானவேடிக்கை காட்டினாங்க பவுண்டரி லைன்ல. போன முறை பிரஃபுல் இங்கே வைபவ் சூரியவன்ஷி அசால்ட்டா எடுத்து முடிச்சாரு. அதே மாதிரி இந்த முறையை எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில பேட் கமின்ஸ் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஓவரை கொடுத்தாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சரிப்பா போன முறை நீ ஓவர்ல தான் அவுட் ஆயிட்ட, நான் ஸ்ட்ரைக்கை தூக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்ட்ரைக்கை கொடுத்தாரு. உடனே இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால் டாட் வச்சாரு. என்னடா இது, இவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், அவர் டாட் வச்ச உடனே ஒருவேளை பிரஃபுல் இங்கே பார்த்து பயப்படுறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அடுத்த 5 பால்ல நடந்தது எவனாலையுமே நினைச்சு பார்க்க முடியாது. ஏன், பிரஃபுல் இங்கே போன மேட்ச்ல இவரை ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து பெருமை எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கினாரோ அதே பெருமையை இவரே திருப்பி கொடுத்து மொத்தத்தையும் உடைச்சு தள்ளிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் பவுன்ஸ் தான், போன முறை அவுட் எடுத்த பால் மாதிரி தான். அந்த பால்ல 6 அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஃபிளிக் லெக் சைட்ல 6 அடிச்சாரு. ஸ்ட்ரைட்ல ஆஃப்ல ஒரு 6 அடிச்சாரு. லெக்ல ஸ்ட்ரைட்ல ஒரு 6 அடிச்சாரு. ஆக மொத்தம் 5 பால் 24 ரன். டோட்டலா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 25 ரன் வந்தது. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாக்காரங்க இங்கிலாந்துக்காரங்க எல்லாம் போட்டு பொழந்து இருக்கிறாரு. ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பவுலர்கள். 10ஆவதுக்கு உலகத்திலேயே வேர்ல்டு நம்பர் 1 பவுலரா இருக்கக்கூடிய பும்ரா, அவரே கண்டினியூஸா 2 6 அடிச்சு திணற விட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கிற பட்சத்துல பேட் கமின்ஸ் மட்டும் என்ன விதி விலக்கா? அவரையும் 6 அடிப்பன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால்ல ஜெய்ஸ்வால் 4 அடிச்சாரு. கடைசி பால்ல யோசிக்காம சூரியவன்ஷி 6 அடிச்சாரு. 4வது ஓவர்ல பேட் கமின்ஸ இந்த இடத்துல வைபவ் சூரியவன்ஷி அணுகல. த்ருவ் ஜுரேல் கிட்ட கொடுத்தாரு. ஜுரேல் அவரால் முடிஞ்சது 2 4 அடிச்சு 9 ரன் சேர்த்தாங்க அந்த ஓவர்ல. 4th ஓவர்ல 3rd ஓவர் ஈஷன் மலிங்கா இந்த இடத்துல ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஏன்னா 10 ரன் அடிச்சு வச்சிருந்த ஜெய்ஸ்வால விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் எடுத்த உடனே அந்த இடத்துல டாட் பால் விழுந்து 6 ரன் மட்டும் தான் கிடைச்சது. 3வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா 5வது ஓவர்ல வைபவ் சூரியவன்ஷி மட்டும் தான் ஆடினாரு. 6 ஒரு 4 ஒரு 2ன்னு சொல்லிட்டு 12 ரன் சேர்த்தாரு. சாக்கிப் ஹுசைன், ஏன்னா ஃபர்ஸ்டே பிரஃபுல் இங்கே அடி வாங்கினதுனால அவரை தூக்கி போட்டுட்டு இவரை எடுத்துட்டு வந்தாங்க பவர் பிளேவினுடைய லாஸ்ட் ஓவர்ல. அவரையும் விட்டு வைக்கல. த்ருவ் ஜுரேல் அவருடைய கடமைக்கு 4 அடிச்சாரு. இவரோட கடமைக்கு வைபவ் சூரியவன்ஷி 6 அடிச்சு 13 ரன் சேர்த்து மொத்தமா பவர் பிளே முடியும் பொழுது 76 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. பவர் பிளேல மட்டுமே 7 6 வந்துகுது. இந்த 7 6மே ஒருத்தர் கூட அடிக்கல. வைபவ் சூரியவன்ஷி மட்டும் தனியா நின்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலர்களை போட்டு பொளந்திருக்கிறாரு. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 36 ரன். செம கம்பேக் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலர்கள் இங்க தான் கொடுக்குறாங்க.
சிவங்குமார் 7வது ஓவர் போட்டு 16 ரன். இங்க 6-4 வைபவ் சூரியவன்ஷி பொழந்திருந்தாலும் த்ருவ் ஜுரேல் ஒரு பக்கம் 4 அடிச்சு அவருடைய கடமைக்கு அப்புறம் அதிரடியை காட்டுறாரு. இப்படி 16 ரன் கிடைச்சிருச்சு. 8-9 மட்டும் விட்டுருவாரா, போட்டு பொழப்பாருன்னு நினைச்சா இந்த இடத்துல கமின்ஸ் 3 ரன் தான் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பிரஃபுல் லாஸ்ட் ஓவர்ல 8 ரன், சாகிப் ஹுசைன் 9வது ஓவர்ல 9 ரன். ஆக மொத்தம் 3 பேரும் சேர்ந்து பேட் கமின்ஸ், பிரஃபுல் சாகிப் ஹுசைன் 3 பேரும் சேர்ந்து 20 ரன் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஆள் சிவங்குமார் மட்டும் 16 ரன் கொடுத்து ஹை ஸ்கோருக்கு ஏத்தி விட்டாரு. ஆக மொத்தம் 10 ஓவர் கம்ப்ளீட்டட். 112 ரன்னுக்கு 11 ரன் ரேட்ல ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. 9 விக்கெட் அப்படியே பேலன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் ரன் ரேட் 11ல தான் வந்துகிட்டு இருந்தது. இதே மாதிரி போயிருந்துச்சுன்னா 200க்குள்ளார முடிச்சிருக்கலாம். ஏன்னா கம்பேக் கொடுத்தாங்க எஸ்ஆர்எச் பவுலர்கள். ஆனா இந்த இடத்துல மொத்தத்தையுமே மாத்தி விட்டு போயிட்டாங்க. ஈஷான் மல்லிகா நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு பவர் பிளேல. இங்க என்ன பண்ணார்னா 15 ரன் த்ருவ் ஜுரேல் மட்டுமே அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஓவர்ல சாகிப் ஹுசைன் ஆல்ரெடி இவரை போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க. இவரை போயிட்டு விட முடியுமா, வாட்டமா வந்துட்டாப்ல, இவரை போட்டு பொளந்துருவோம்னு சொல்லிட்டு இவர் ஓவர்லயும் வைபவ் சூரியவன்ஷி வானவடிக்கை காட்டி 15 ரன் சேர்த்தாரு. இப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருந்தா 250க்கு மேல அடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கணும்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டியை களத்துல இறக்குனாரு. அப்படி இறக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு. என்ன நிகழ்ந்துச்சுன்னா 35 பால்ல 51 ரன், 8-4 ஒரு 6 அடிச்ச த்ருவ் ஜுரேல் காலி. இந்த பார்ட்னர்ஷிப் இதோட உடஞ்சு போச்சு. 62 பால்ல 112 ரன் அடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நீ ஏன் போயிட்ட, நானும் ஏன்பா இருக்கணும், இதுக்கப்புறம் புது பேட்ஸ்மேன் எனர்ஜியோட அடிக்கட்டும்னு சொல்லிட்டு வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆயிட்டாரு. அதாவது சாதாரணமா அவுட் ஆகல, போகும்போது ரெண்டு பேரை சாகடிச்சிட்டு போற மாதிரி ஒரு 6, ஒரு 4, ஒரு 6 இந்த மாதிரி 22 ரன் சாகிப் ஹுசைனை போட்டு பொளந்துட்டு LBW மூலமா வெளியே போயிட்டாரு. 37 பால்ல 103 ரன், 5 4, 12 6 இந்த மாதிரி எல்லாம் ஒரு 15 வயசு பையன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் இல்லாம எல்லா பவுலர்களுமே அவரை பார்த்து பயப்பட வச்சிருக்காரு. விக்கெட் எடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி திரும்ப அழைச்சு 15வது ஓவர் நீயே வீசுன்னு சொல்லி ஒரு 9 ரன் மட்டும் கொடுத்தாரு. ஆக மொத்தம் 15வது ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 183 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து 18 ரன் ரேட்ல போய்கிட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. கமின்ஸோட பவர் என்ன தெரியுமா, ஆட்டத்துல எங்கேயுமே தன்னுடைய எனர்ஜியை குறைக்கவே விட மாட்டாரு. எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் சரி எழுந்துக்கிற திறமை அவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி தான் 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் இங்க 18 ரன் ரேட்ல இருக்குன்னா கண்டிப்பா 250 போகிறது சாத்தியம் தான். இருக்கக்கூடிய விக்கெட் 7 விக்கெட் பேலன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில புல்பேக் கொடுத்தாரு பாருங்க. 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 30 பால்ல 44 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எக்ஸஸா கொடுத்திருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, சாகிப் ஹுசைன். இவர் மட்டும் தான் வீசின ஒரு ஓவர்ல 18 ரன் கொடுத்திருக்காரு. மத்தபடி ஹெட்மயர் 11 ரன்ல காலி, ரியான் பராக் 7 ரன்ல காலி, ஃபெரேரா மட்டும் 33 ரன். அவர் மட்டும் தான் கொஞ்சம் அதிரடியா அடிச்சாரு. அதுவும் சாகிப் ஹுசைன் சொல்லக்கூடிய ஒரு ஓவர்ல மட்டும் தான் அடிச்சாங்க. ஆக மொத்தம் 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 228 ரன்னுக்கு 6 விக்கெட்டை இழந்து டார்கெட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு 229 கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் எப்படி சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் இருக்கிறாங்களோ அது மாதிரி எஸ்ஆர்எச் பக்கமும் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், அபிஷேக் சர்மான்னு சொல்லக்கூடிய அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணக்கூடிய ரன் தான். ஏன்னா பிச்சோட கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியாவோட கேப்டன் கமின்ஸ் சும்மாவா 4 ஓவரை வீசி 27 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு, ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. பிரஃபுல் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 25 ரன் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல 4 ஓவரை போட்டு 49 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஆனா எக்ஸ்பென்சிவா போனது யார் தெரியுமா, சாகிப் ஹுசைன் மட்டும் தான் 4 ஓவருக்கு 63 ரன் கொடுத்திருக்காரு. மேட்ச் இன்னும் முடியல, ருக்கோஜனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. 6 ஓவருக்கெல்லாம் 89 ரன் அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. இந்த இடத்துல பேட் கமின்ஸ் என்ன சொல்லி அனுப்புனாருன்னா தெரியல, புடிச்சு பொளந்து போட்டாங்க. அது ஆர்ச்சரா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், பிரிஜேஷ் சர்மாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நாங்க புடிச்சு அடிப்போம், அதுவும் கிடைக்கிற பால்லாம் அடிப்போம்னு சொல்லிட்டு 89 ரன் அடிச்சிருக்காங்க 6 ஓவர் முடியறதுக்குள்ளார. ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்ச்சர் தான் வீசினாரு, தரமா வீசினாரு. டிராவிஸ் ஹெட்டை கொஞ்சம் குழப்ப நடிக்க தள்ளினாரு. இருந்தாலும் அவருடைய ஃபாஸ்ட்டுக்கே லாக் பண்ணி விட்டது 6 போயிடுச்சு. அடுத்த பந்துல நல்ல பவுன்ஸ் போட்டு கீப்பர் கிட்ட ஒரு கேட்ச் ஆயிடுச்சு. த்ருவ் ஜுரேல் பிடிச்சிட்டாரு. ஒரு வாய்ப்பு விட்டு இருந்தாலும் அவரே பிடிச்சு போட்டாரு. 6 ரன்ல டிராவிஸ் ஹெட் காலி. நெக்ஸ்ட் வந்த உடனே இஷான் கிஷன் ஆர்ச்சர் ஒரு 6 அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 12 ரன் கிடைச்சது. நல்ல தொடக்கம் தான் ரெண்டு பேருக்குமே. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நல்ல தொடக்கம் தான், இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் அணிக்கும் நல்ல தொடக்கம் தான். நெக்ஸ்ட் பர்கர்னாலே அபிஷேக் சர்மா மட்டும் தான். அவர் வந்தாலே நான் மட்டும்தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கை தூக்கி இஷான் கிஷன் கிட்ட கொடுக்காம செகண்ட் ஓவர்லயும் 4th ஓவர்லயும் பொளந்து எடுத்துட்டாரு. 2வது ஓவர்ல ஒரே ஒரு பவுண்டரியோட 13 ரன் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா அவரே 4th ஓவரை வீசும்போது 3 4 ஒரு 6 சொல்லிட்டு 19 ரன் கிடைச்சது. நெக்ஸ்ட் இஷான் கிஷன் ஆர்ச்சர் 3வது ஓவர் தான் வீசுறாரு, 3 பவுண்டரி அடிக்கிறாரு. இந்த இடத்துல சிங்கிளே ரொட்டேட் பண்ணல, ரெண்டு பேருமே மாத்தி மாத்திலாம் ஆடல. ஃபர்ஸ்ட் 4 ஓவர் வரைக்கும் ஒரு ஓவர் நீ விளையாடுறியா,
ஒரு ஓவர் நான் விளையாடுறேன். அந்த மாதிரி பர்கரை பிடிச்சி அபிஷேக் சர்மா அடிச்சா, ஆர்ச்சரை பிடிச்சி இஷான் கிஷன் அடிச்சாரு. அடுத்த 2 ஓவர்ல பவர் பிளேல சரி ஓகே நீ ஒரு 4 அடி ஒரு ஓவர்ல, நான் ஒரு ஓவர்ல ஒரு 4 அடிக்கிறேன், மத்தபடி நீயே ஃபுல்லா அடிக்கும்னு சொல்லிட்டு தேஷ்பாண்டேவை பிடிச்சி அபிஷேக் சர்மா பொழந்தாரு, பிரிஜேஷ் சர்மாவை பிடிச்சி இஷான் கிஷன் பொழந்தெடுத்தாரு. ஆக மொத்தம் 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது 89 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்ஸ்மேன்களாவது 11வது ஓவர்ல இருந்து தான் பீக் மோடுக்கு வந்தாங்க. இவங்க 7வது ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 50 ரன் குபிச்சு மொத்த ஆட்டத்தையுமே எஸ்ஆர்எச் பக்கம் திருப்பி விட்டாங்க. பவர் பிளேலயே இவங்களை விக்கெட் எடுக்க முடியலையே. இவங்களை இதுக்கு மேல விக்கெட் எடுக்கணும்னா டிஃபரெண்டான பவுலர்களை இறக்கி மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடியும். 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 4 டிஃபரெண்ட் பவுலரை உள்ள இறக்குறாரு. பராக், தேஷ்பாண்டே, ஃபெரேரா, நெக்ஸ்ட் பிரிஜேஷ் சர்மா. இந்த 4 பேர் உள்ள இறக்கின உடனே இவங்க 4 பேராலையும் விக்கெட் எடுக்க முடியல. கடைசி ஓவர்ல 10வது ஓவர்ல மட்டும் தான் 29 பாலுக்கு 57 ரன் அடிச்சு அபிஷேக் சர்மாவை விக்கெட் எடுக்கிறாரு ஃபெரேரா. அது வரைக்கும் என்னமோ ஏறு வரிசையில ரன்னை கொடுக்குற மாதிரி 11 ரன்னை தேஷ்பாண்டே கொடுத்தாரு, பராக் 12 ரன்னை கொடுத்தாரு, பிரிஜேஷ் சர்மா 13 ரன்னை கொடுத்தாரு, ஃபெரேரா தன்னுடைய கடமைக்கு 14 ரன்னை கொடுத்தாரு. ஆக மொத்தம் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 139 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து 60 பாலுக்கு 90 அடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கமாவது 62 பால்ல 112 ரன்னை பார்ட்னர்ஷிப்பா போட்டிருந்தாங்க த்ருவ் ஜுரலும் வைபவ் சூரியவன்ஷியும். ஆனா இந்த இடத்துல அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் 55 பால்ல 132 ரன் அடிச்சு மொத்த ஆட்டத்தையுமே எஸ்ஆர்எச் பக்கம் திருப்பி விட்டாங்க. இஷான் கிஷன் இருக்கிற வரைக்கும் ரன்னை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிஷ்னோய் வந்தாரு, 11வது ஓவர்ல 16 ரன் கொடுத்தாரு. ஜடேஜா வந்தாரு, 12வது ஓவர்ல 11 ரன் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் நமக்கு தேவை 60 பாலுக்கு 90 ரன். இந்த இடத்துல மேக்ஸிமம் முடிச்சு போட்டாங்க. 13வது ஓவர் ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இஷான் கிஷனை விக்கெட் எடுத்தாரு. 31 பால்ல 74 ரன், 11 4 3 6. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது எஸ்ஆர்எச் அணி 188 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து 30 பாலுக்கு 41 ரன் அடிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இங்க நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் அதிரடியெல்லாம் ஆடல, ஏதோ ஒரு ஓவரை பிடிச்சி அடிச்சு போட்டுட்டாங்க. 20 ரன் தேஷ்பாண்டேவை பிடிச்சி அடிச்சாரு நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த ஓவர்ல 20 ரன் வந்த உடனே கிளாசன் ஏதோ ஒரு ஓவர்ல போட்டு பொழந்தாரு. ஆக மொத்தம் 20 ஓவர்ல முடியவே முடியல. 9 பால மிச்சம் வச்சு 229 ரன் அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில கிளாசன் 39 ரன் அடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி வெறும் 18 பால்ல 36 ரன். ஆர்ஆர் தரப்புல இருந்து தேஷ்பாண்டே 43 ரன், பர்கர் 3.3 ஓவரை வீசி 50 ரன், பிரிஜேஷ் சர்மா 4 ஓவரை வீசி 44 ரன். ஆல்மோஸ்ட் மொத்த மேட்சையுமே ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்எச் அணி. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 2 தரப்புலுமே, அதாவது 2 மேட்ச்லயுமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா 2 வாய்ப்பையுமே தவற விட்டாங்க. இந்த மேட்ச்ல நடந்த வான வேடிக்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.